கவுன்சில் ஆரம்பிக்கப்பட்டு 5வது சபையில் நாம் சங்கமமாக்கி இருக்கின்றோம். பொதுமக்களின் வாக்குகளை பெற்று அவர்களின் செயற்பாடுகளை செய்ய வேண்டும் என்கின்ற உதாவிலே நீங்கள் ஒவ்வொருத்தரும் முன்முனைப்போடு செயற்பட்டுக் கொண்டிருப்பதை இட்டு உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மட்டக்களப்பு மாநகர சபையில் இந்த திருமக்கள் வளர்ச்சி நிலையம் நம்மளுடைய திருப்பரங்குறை பாதையில் இருக்கு. அதில் ஏற்கனவே இறுதி கழிவாற்றும் டம்பிங் கிரவுண்ட், அடுத்தது சேதன பசலை தயாரிக்கும் கம்போஸ்ட் யார்ட், அடுத்தது பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் ரீசைக்ளிங் சென்டர், அதுக்கு முன்னுக்குள்ள பகுதியில் வந்து எங்களோட திரவ கழிவாற்றும் நைட் சாயில் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் 4 விடயம் இருக்கு. இப்போ சனசமூக நிலையத்தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சனசமூக நிலையம் ஒழுங்காக இயங்குகின்றதா என்பதை பார்வையிட வேண்டும். மற்ற என்ன கேட்டால் 2 லட்சத்துக்கு ஒருக்கா புனரமைக்கிறவங்க. ஆனால் சில சமூக நிலையங்கள் அறிஞ்ச மட்டத்தில் ஒரு 7-8 வருஷமாக சென்று புனரமைக்காம ஒரே நபர் கண்ட்ரோலில் இருக்கிறதாகவும் சில குற்றப்பாடுகள் செயல்படுது. ஆகவே இது சரியான முறையில் புனரமைக்கப்படுகின்றதா இல்லையா? 2 லட்சத்துக்குள்ள புனரமைச்சிருக்காங்களா? இப்போ ஒரு கூட்டம் நடக்கப்பெல்லாம் அந்த கிராம உத்தியோகத்தர், பிரதேச செயலாளர், அதுக்கு பொறுப்பான உத்தியோகத்தர்கள் வந்து கையொப்பம் கொடுப்பாங்க. தயவு செய்து நாம் சொல்றது இந்த விஷயம் சம்பந்தமாக ஒரு குழு ஒன்று நாங்கள் அமைப்போம். முதல்ல சொல்லிதான் குழு அமைப்பது நல்ல விஷயம். ஆனா நீங்க டெண்டர் போடுறது தானே நோட்டீஸ் தந்துருக்கீங்க. டெண்டர் போடுறதுக்கு முதல் அப்ப நீங்க போடக்கூடாது. குழு அமைச்சு தீர்மானம் எடுத்ததுக்கு டெண்டர்ல போடலாம். வேணும்னு சொன்னா இதுல சில கடைகள் வந்து நீங்க அப்படி செய்வோம். நாங்கள் தான் சொல்றோம். வேற கடைகள் இல்லை, நாங்க முடியல. அப்ப அதை இதுல தூக்கி வைக்கிறது கடைக்கிறதுல நேரம் எல்லாம் போய் கொண்டு ஒவ்வொரு வருடமும். ஆனா இப்ப சொன்ன குற்றச்சாட்டு என்ன பிரச்சனை, லோக்கல் கவர்மெண்ட் சம்பந்தமாக எனக்கு சில விஷயங்கள் தெரியும். சரியான உண்மையாகவே நண்பர் சரியாக அது அந்த அனுப்பப்பட்ட ப்ரொபோசல் சரியாக அவர்கள் குறிப்பிட்ட சில விடயங்களை அவர்கள் சரியாக அனுப்பவில்லை. அதனால் தான் அது வந்து தட்டுப்பட்டு என்னென்ன எனது மனைவி அந்த செக்ஷனுக்குரிய அது செக்ஷனுக்கு இன்சார்ஜாக இருக்கிறார். அவையும் சேர்ந்து தான் அந்த ப்ரொபோசல் அனுப்பினேன். அது என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். அதனால் வந்து நான் ஒன்றும் கதைக்குள்ள மட்டும் இல்லை. நீங்கள் வந்து எங்களை கட்சியை எதிர்த்து இப்படி செய்கிறாங்கன்னு சொல்றீங்க. அப்படி நடக்கல. நீங்க சரியாக விசாரிச்சு பாருங்க. அப்படி நடக்கல. அப்படி இல்லை. தமிழரசு கட்சியால் அனுப்பப்பட்ட 3-4 சபைகள் கூடியது ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதான் நான் இந்த படத்தில் சொல்றேன். ஏன்னா அந்தந்த சேவை மாதிரி அதுக்குரிய அடுத்த கட்ட நடவடிக்கையை எங்களை பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட பாராளுமன்றத்தில் பேசியிருக்காங்க. எங்களோட உறுப்பினர்களுக்குள்ளே வீடு சட்டைகளை பிடிச்சு கொண்டிருக்கிறீர்கள். சரி, தொடர்ந்து நாங்கள் இந்த வட்டார ரீதியான வேலை திட்டங்கள் நாங்கள் முன்பு பாஸ் பண்ணி இருக்கிறோம். ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் 2 மில்லியன் ரூபாய் செலவிலே வேலை திட்டங்களை செய்வதென்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அந்த வகையிலே அந்த எங்களுக்கு கிடைத்த தகவல்கள், உறுப்பினர்கள் கௌரவ உறுப்பினர்கள் கோரிக்கைகள், பொதுமக்கள் அவர்களிடமிருந்த கோரிக்கைகளுக்கு அமைப்பாக ஷெட்யூல் பண்ணி வேலைக்குழுவிலே சமர்ப்பிக்கப்பட்டு ஒரு தீர்மானம் உங்களுக்கு வந்திருக்கிறோம். அந்த விடயங்களை நான் இப்பொழுது வாசிக்கிறேன். அதில் உங்களுக்கு உடன்பாடுகள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் அதை தெரிவிக்கலாம் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் வட்டாரத்துக்குரிய வேலை அதுக்குரிய உரியாக்கள் மட்டும்தான் போய் நிற்கிறாங்க. பெண்களை ஒரு தடவையாவது கூப்பிடுறது செய்யவில்லை. ஆனா அரசாங்கம் உட்பட ஆளுநர் சொல்லியிருக்கிறாரு என்று சொன்னா எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்களோ அத்தனை மெம்பர்ஸையும் சேர்த்து அல்லது அவங்களுக்கும் பிரித்து கொடுத்துதான் செயல்படுதலும். இருந்தா எல்லாருமே அதே வாக்கோட உறுப்பினர்கள் எல்லாரும் கலந்து கொள்வது நான் சொல்றேன். நீங்க சொல்றீங்க. ஆனா வேலை நடந்ததுக்கு பிறகுதான் எங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல வேலை நடந்திருக்கிறாங்க. நான் கேள்விப்பட்டது வேலைக்குழு தலைவருக்கு கூட தெரியாது. அவரும் இப்ப முன்னிலையில சொன்னாரு எனக்கு நடக்கிறேன்னு சொல்லி. ஆனா ஆணையாளர் சொல்றாரு நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்களோ 34 உறுப்பினர்களுக்கும் அதை பிரித்து கொடுக்க வேண்டும் அல்லது எல்லாரையும் சேர்த்து செயல்படுத்த வேண்டும்.
20 வட்டாரங்களையும் முதலாவது அமுதகளி வட்டாரம். அந்த அமுதகளி வட்டாரத்தின் வீதியின் பெயர் முருகன் கோவில் வீதி அல்லது வெளிச்சகுண்டு வீதி, அது ஒரு தார் வீதி. இதுல இன்னொரு ஒரு அறிவித்தல் உண்டு. இந்த 20 வட்டாரங்களுக்கு உள்ள வேலை திட்டங்கள்ல இந்த தார் வீதிகளை மட்டும்தான் மாநகர சபை ஆளணிகள் மாநகர சபை வளங்களை வைத்து சொப்பனிட்டு புனரமைப்பதற்காக பொருத்தப்பட்டுள்ளது. ஏனைய கொங்கிரீட் செய்வதற்குரிய ஆளணிகள் அந்த வசதிகள் எம்மிடம் இல்லாத காரணத்தினால் கொங்குரீட் வீதிகள் கொங்குரீட் வடிவான்கள் எல்லாம் அந்த சிபிஓ என்கிற அந்த நிறுவனங்களுக்கு தான் நாங்கள் அதை வழங்க இருக்கிறோம். அப்ப பரவலாக எல்லா வட்டாரத்திலையும் ஒரே நேரத்தில் அந்த வேலைகள் நடைபெறும் என்ற காரணத்தால் இந்த ஒரு தீர்மானத்துக்கு வேலை குழுவில் நாங்கள் தீர்மானித்து வந்திருக்கிறோம். அந்த வகையில் தார் வீதிகள் கொங்குரீட் வீதிகள், இந்த தார் வீதிகளை மாநகர சபை ஆளணிகள் இதுகள் செய்கிறாங்க. அந்த வகையில் அமுதகளி வட்டாரத்தில் முருகன் கோவில் வீதி அல்லது வெளிச்சகுண்டு வீதி தார் வீதி, திராய்மடுவில் பனிச்சேரி கேவலிய வீதி தார் வீதி, திராய்மடு கிளை வீதி தார் வீதி, சத்துருக்கொண்டானில் கொக்குவில் மேற்கு 2ஆம் குறுக்கு வீதி தார் வீதி, ஓசானம் வீதி தார் வீதி, பிறகு சின்ன ஊரணியில மாதர் சங்க வீதி தார் வீதி, இருதயபுரத்தில் வனத்து அந்தோனியார் வீதி வடிகான், கருவேப்பங்கேணியில பாடசாலை குறுக்கு வீதி தார் வீதி, மாவாங்கத்தில் சித்தி விநாயகர் குறுக்கு வீதி தார் வீதி, சிவமக்காலை வீதி தார் வீதி, ஞானசூரியம் சதுக்கம் கூலாவடி செல்வநாயகம் வீதி அது வடிகான், தாண்டவம்படி கண்ணகி அம்மன் கோவில் வீதி கொங்குரீட் வீதி, அரசடியில தாமரைக்கணி குறுக்கு வீதி, புகையிரத குறுக்கு வீதி, லேடிமணி குறுக்கு வீதி தார் வீதி, பெரியொப்போட வெயிலி குறுக்கு வீதி கொங்குரீட் வீதி, திருச்செந்தூர் குறுக்கு வீதி தார் வீதி, நாமரடி முருகன் கோவில் வீதி தார் வீதி, கல்லடியில பிள்ளையார் கோவில் வீதி 9ஆம் குறுக்கு தார் வீதி, நொச்சிமுன பூங்கா வீதி 3, 4ஆம் குறுக்கு வீதிகள் தார் வீதி, நாவக்குடா கடற்கரை குறுக்கு வீதி கொங்குரீட் வீதி, படுகாட்டார் குறுக்கு வீதி தார் வீதி, மஞ்சள் தொழுவாய் பாடசாலை வீதி வடிகான், புளியந்தீவு மத்திய அதிகார் வீதி குறுக்கு வடிகான், புளியந்தீவு தெற்கு சல்லிப்பட்டி வீதி வடிகான்,